ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் ஒரு குழப்பமான பதிலாகவே இருந்தது, ஹீரோ யார் வில்லன் யார் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு கிளாரிஃபை கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஹிட் அண்ட் டீட்டெயில் இருக்குது. சரிங்களா? சரி, இன்றைக்கான டாபிக் நம்ம ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா பங்கை கொலவரியாக அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் பங்கு அவர்கிட்ட இருக்கிற தரப்பு நியாயத்தை பற்றி பேசினார். ஆக்சுவலி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பங்கு கிட்ட ரெண்டு போதுங்க. ஒன்று மைக்கு, இன்னொன்று மக்கள். அப்படி சொற்பொழி வாட்டுருவார். ஸோ பேசுகிற பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா உலகமே மயங்கிரும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர். போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் ஒத்த வார்த்தையில் பங்கோடைய மனசை காயப்படுத்தியிருப்பார். என்னென்னு, நீ கேளவேன் அப்படின்னு. ஸோ கிளம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பங்குக்கு கோவம் வந்துடும், ரோமன் ரெயின்ஸை அச்சு போட்டு போயிடுவார். ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஆக்சுவலி போன வாரம் பங்கு அடித்ததுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஊரார் சிரிப்பாருங்க, உலகமே சிரிக்கும் அப்படிலாம் கவலைப்படல. அவர் பாட்டிக்கு சிரிச்சிட்டு இருந்தார். நான் ஒன்றா கஷ்டப்படுத்திட்டேன். அப்போ கூட பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் ஹெண்டிங் கொடுத்தாரே தவிர்த்து ரோமன் அப்படி கொடுக்கல. ஒரு சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்ச மாதிரியே போயிட்டார். அதுவும் போன வாரம் ராலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் முழுக்க ஊசோஸ் கூட சேர்ந்து சிரித்து அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ நம்ம மைண்ட் செட்டில் ஒரு விஷயம் தோணுச்சு, என்ன தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ண மாட்டார். ஸோ முழுக்க ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸாக இருப்பார், பங்கு வேணால் ஹீல் கேரக்டர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நான் பங்கு பேசுனதை சொல்லிக்கிறேன். பங்கு ரோமன் ரெயின்ஸை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் எனக்கு கிளவேன்னு சொல்கிறான்னா அவன் ரொம்ப சின்ன பையன் தானே. சின்ன பையன் என்னை பற்றிலாம் பேசுறதுக்கு அருகதை கிடையாது. வயசானா நான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு தான். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அவனுடைய நரமுடியெல்லாம் மறைக்கிறதுக்காக தலையில் டை அடிச்சுட்டு வருவான். நானும் அந்த மாதிரி அடிக்கிறது கிடையாது. அவனை கம்பேர் பண்ணும்போது நான் ஓகே அப்படிமா சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு விஷயம், ஜிம்மி ஊசோ கிட்டே ஒரு தனியாக பேசியிருப்பார். சிஎம் பங்கு ஜிம்மி ஊசோ கிட்டே எதுக்கு தனியாக பேசணும்? அது ஜே ஊசோக்கு கோவம். ஏன்னா என் பிரதர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் மோதுறோம் தோக்குறோம், என்ன வேணால் அதுக்கிட்டு நீ தேவையில்லாமல் எதுக்கு குறுக்கால வந்த கவசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு பங்கு என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, உங்கள் அண்ணன் அனுப்பிவிட்டானா, அதாவது ரோமன் அனுப்பிவிட்டானா, அவன் என்கிட்ட தைரியமாக நேருக்கு நேர் பேசுறதுக்கு தெம்பு கிடையாதா, தைரியம் கிடையாதா, அவனை அனுப்பிவிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இதனால் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் ஜே ஊசோ ஒரு டாக் டீம் சாம்பியன், பங்கு ஹெவிவெயிட் சாம்பியன். இந்த நேரத்தில் நான் இப்போவே இந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்லியிருப்பார். ஆனால் ஜிம்மி ஊசோ என்ன சொல்லியிருப்பார், இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத வேண்டிய ஆள் ஓடிசி ரோமன் ரெயின்ஸு, நீ தேவையில்லாமல் எந்த வம்பும் இழுக்காத, நம்ம நெக்ஸ்ட் வீக் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸிங் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். வந்த உடனே ஜிம்மி ஊசோ கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அசல் முன்னியாலே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறது நான், உங்களுக்கு தேவையில்லை இந்த விஷயம்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பங்கு முன்னாடி இன்சல்ட் படுத்திட்டார். அதோடு முடிஞ்சது. ஊசோஸ் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக நின்றாங்க. ஆனால் தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பங்கு சும்மா இல்லாமல், நான் பற்றியா அவங்க தலைவன் சொன்ன உடனே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, இதான் ஆதிக்கங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜே ஊசோக்கு கடுப்பாயிடுச்சு. கோவத்தில் பங்கு அடிக்க போனால் பங்கு ஜே அடிச்சிட்டாரு. ஜிம்மி ஊசோ என்ன ஏதுன்னு தான் கேட்டார். இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தவர் போன வாரம் பார்த்தீங்கன்னா தன்னை அடித்த பங்கை விட்டுட்டாரு, தன்னை கிளவேன் அப்படின்னு சொல்கிறான், தலைமுடி நடிச்சவங்கிறான், என்ன தலைமோ சொன்னார். எல்லாத்தையுமே பொறுத்து கேட்டவர் கண்ணு முன்னாடியே பிரதர் அடி வாங்கினதை அவரால் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியலை. ஸோ பங்குக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டுட்டார். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டோட நான் சொல்கிறேன் கட் ஆயிடுச்சு. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்த விட்டு போகிறாரு, பங்கு அப்படியே அடிப்பட்ட மாதிரி கடந்து சிரிக்கிறாரு. இதோட நிப்பாட்டியிருந்தாங்கன்னா ரோமனும் ஃபேஸு பங்கும் ஃபேஸு, அடி சரியாக போச்சுன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங் கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, அது இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதை தான் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் காய்ஸ். வெளியே வரும்போது, அதாவது ரிங்கை விட்டு வெளியே வரும்போது ஜிம்மி ஊசோ சும்மா இருக்கார். ஜே ஊசோ அவனை விடாதீருங்க, வெட்டி கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை ஸ்மாஷ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன், நான் எதுக்கு ஸ்மாஷ் பண்ணணும் அப்படிலாம் கேட்கல. பழைய ரோமன், அதாவது ஓஜிஸ் பேக்கிடி
உண்மையிலேயே இந்த டைலாக் இந்த ஆளுக்கு தாங்க சரிப்படுது. இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே அடக்கிட்டு கிடந்த கோபம் குமுறல் எல்லாம் சேர்ந்து பழைய ஓஜியாக வந்து நிற்கிறாரு. ரோமனுக்கு வந்தது பாருங்க கோபம், ஒரே ஸ்பியரு, பங்கு காலி. இதான் ஓஜி, இதான் ஒரிஜினலு. எல் கிராண்ட் அமெரிக்கானோ என்னங்க ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, இதுதான் ஒரிஜினல் ரோமன். ஒரிஜினல் ரோமனு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது, பட்டாசாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சும்மா விடலை, ஜே ஊசோ கண்ட்ரோல் பண்ணுறாரு ரோமன் ரெயின்ஸை. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவனை விடாத, டேபிள் மேலே தூக்கி போட்டு அவனை கழுத்தை நெறின்னு. ஆக்சுவலி ஒருவேளை தான் பிரதர் மேலே கை வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக கோவத்தில் ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 அடி அடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னா அவ்வளோந்தான். ஆனால் அது அவர் அதோட விடலை, இவனை இதோட விட்டுறக்கூடாது. அதாவது நான் வந்து என் பிரதரை அடித்ததுக்காக மட்டும் இல்லை, நீ ரொம்ப ஓவராக போயிட்ட, எனக்கு உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்ட, இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பங்கை அப்படியே கமெண்ட்ரி டேபிள் மேலே ஒரு பைபாம் போட்டிருப்பாரு பாருங்களேன். மறந்துட்டேன் நாளாம். சரி அதான் விட்டாரா அப்படி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு என் ஃபேமிலி பக்கம் என் பக்கம் நீ ஸ்டோரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வார்னிங்கையும் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த நேரத்தில் தான் ரோமன் ரெயின்ஸை உண்மையிலேயே நான் பார்த்து மறந்துட்டேன். அவர் இப்படி பண்ணும்போது எனக்கெல்லாம் ஒரு மியூசிக் தோணுச்சு, அது அவருக்கு செட் ஆகும். நான் சின்னதாக ஒரு கிளிக் கொடுக்கேன், நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹிண்டிங் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ரோமன் ஹீல் கேரக்டர் ஆகிற மாதிரி. ஏன்னா ஜிம்மி ஊசோ இன்னும் நடுத்தரமாக தான் இருக்கார், ஆனால் ஜே ஊசோ அவனை சோழியை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீல் கேரக்டர் கொடுத்துட்டாரு, ஜே ஹீல் ஆகிட்டார். அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பியோர் ஈவலிசம் ஆகிட்டார். ரோமன் இந்த இடத்த விட்டு போகும்போது பங்கு ஒன்று சொல்லியிருப்பார், இவன் அடிச்செல்லாம் நான் ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கிறேன், அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் சொல்லியிருப்பார். பட் ஆனால் ரோமன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். த நீடில் மூவர், த ஹெட் ஆஃப் த டேபிள், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கெல்லாம் நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் இந்த மனுஷனுக்கு சரியாக இருக்கும். இந்த மனுஷன் ஹீல் கேரக்டராகவே இருக்கட்டு, ஒரு காலத்தில் ஹீல் கேரக்டர் சலிச்சு போச்சுன்னு சொல்லி ஃபேஸ் டைன் பண்ணி 2025 ஐயோ பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லாமல் அதை ஓஜி ஸ்பேக்காக இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸையும் தான் கூட சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஒரு ஆபத்தான கிட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் விஷன் டீம் கூட டாக்டிக் ஜேவிஜி போய் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் பங்குடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஊசோஸ் தோக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஜிம்மி ஊசோ தாங்க நடுத்தரமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு இவங்க பண்ணுறதுலாம் பிடிக்கவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வந்து பழையபடி ஆதிக்கம் எடுக்கிறது, ஜே ஊசோ வந்து அவன் அடி அப்படின்னு சொன்னது எதுவுமே பிடிக்கல. ஜிம்மி ஊசோ இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பங்கும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் ரோமனும் ஜே ஊசோவும் டோட்டலி சேஞ்ச் மாறிட்டாங்க. ஸோ ஜிம்மி ஊசோவை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வாரங்களில் காட்டுவாங்க. சரி, ஓஜிஷ் பேக்கு, உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக தானடி இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சில பேர் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி